friends, welcome to Amy Madras Cooking with Hemalata Vinod Kumar. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல உடைச்ச கடலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நான் வந்து ஒரு 10 வெரைட்டியான ரைஸ் நான் போட்டுட்டு இருக்கேன். இதுல வந்து இப்போ நம்ம உடைச்ச கடலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உடைச்ச கடலையில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உடைச்ச கடலை வந்துட்டு நல்ல வெயிட் லாஸ் பண்ணும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புரோட்டீன், ஃபைபர், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு இது. பிளட் சுகர் லெவல், அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் லெவல், இது ரெண்டுத்தையும் வந்து உங்களுக்கு நார்மலாகும். இது வந்து நம்ம போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுதுங்க. இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு இது ரொம்ப நல்லது. நல்லாவே உங்களுக்கு ஃபுட்டு வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமல் இது தடுக்குது. இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க உடைச்ச கடலையில. இப்போ வந்து நம்ம உடைச்ச கடலை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். சாதம் வந்து நான் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு சாதத்துக்கு 1/2 கப்பு உடைச்ச கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் முந்திரி, உப்பு, நல்லெண்ணெய், நெய். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த உடைச்ச கடலையை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இது வந்து தீயக்கூடாது, அதனால வந்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே பேனில் பூண்டு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதே வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதையே வந்து நம்ம உடைச்ச கடலையோடய சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா சூடு ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாதத்தில் போட்டு கலரலாம். இப்போ கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை. முந்திரி லைட்டாக செவந்த உடனே ரைஸ் போட்டுடலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடியை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான உடைச்ச கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல சூடான உடைச்ச கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இது வந்து லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் இந்த பொடி வந்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், அப்பப்போ நீங்கள் கூட நீங்கள் சாதத்தில் போட்டு கலரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சூடாக செஞ்சு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாழை இலையில் இருக்க சத்தும் உங்களுக்கு இந்த சாதத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் இப்போ சாப்பிட முடியல, நான் அப்புறமா சாப்பிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாதத்தை போட்டு சூடாக சாப்பாடு வந்துட்டு வாழை இலையில் போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா கூட அந்த வாழை இலையில் இருக்க ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இது எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பொடி சாதம் கொடுப்பாங்கல்ல, கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்ருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா அதில் ஆல்னு கேட்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பை பாய்.